FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டியூட் திரைப்படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பத்தி தான். டியூட் இந்த திரைப்படம் ஜென்சி ரசிகர்களால உலக அளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா தான் மாறி இருக்குன்னு சொல்லணும். குறிப்பா தீபாவளி அன்று டியூட் படத்தோட வெளியான டீசல் படமா இருக்கட்டும் அல்லது பைசன் திரைப்படமா இருக்கட்டும், இது ரெண்டையுமே ஓவர்டேக் பண்ணி டாப் கியர் போட்டு ஃபுல் ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல 83 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணிருக்கு. இன்னும் சொல்ல போனா பிரதீப் ரங்கநாதனுடைய கேரியர்ல இது 3வது படமா கதாநாயகனா வரதுனால இந்த படம் ஹேட்ரிக் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் இதுவரைக்கும் நடிச்ச லவ் டுடே படமா இருக்கட்டும், டிராகன் திரைப்படமா இருக்கட்டும், 2 படமுமே 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை ஏற்கனவே பண்ணி ஒரு சாதனை படைச்சிருந்தது. இப்போ 3வதாக வெளியாயிருக்கக்கூடிய டியூட் திரைப்படம் புயல் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதன் மூலமா தமிழ் திரை உலகுல மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்க பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அதன்படி இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த படம் 100 கோடியை தொடும் பட்சத்துலன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா தொற்றும். ஏன்னா இந்த திரைப்படம் தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்குல பயங்கரமான வரவேற்பு பெற்றிருக்கு. தெலுங்கு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாவும் இது மாறி இருக்கு. அதனால நாளைக்கு ரிப்போர்ட் படி இது 100 கோடி அடையும் பட்சத்துல பிரதீப் ரங்கநாதன் தான் நடித்த 3 திரைப்படங்கள் மூலம் 100 கோடி வசூல் சாதனையை படைக்கிறதுனால 100 crores கிளப்ல பிரதீப் ரங்கநாதன் பெயர் இடம்பெற போகுது. ஒருவேளை இந்த சாதனை அரங்கேறும் பட்சத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஹேட்ரிக் 100 கோடி அடித்த முதல் நடிகர் அப்படின்ற பெருமையை பிரதீப் ரங்கநாதன் பெறுவாரு. இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னாக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இவங்க உங்க எல்லாருக்குமே பரிச்சயமானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நடிகர் அஜித் குமார் நடிச்ச குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் தான். ஏற்கனவே குட் பேட் அக்லி 200 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. அதனால மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய கணக்குப்படி குட் பேட் அக்லியுடைய சாதனையான 200 கோடி ரூபாய பிரேக் செஞ்சு ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் இந்த திரைப்படம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்பிடென்டா இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகம் ஆடி போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியாக உள்ள லிக் திரைப்படத்துல பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படம் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 மாசத்துக்குள்ளர ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆகும் பட்சத்துல இந்த திரைப்படம், அதாவது டியூட் திரைப்படம் லிக் திரைப்படம் வரும் வரை திரையரங்குல இருந்துச்சு அப்படின்னாக்க இது லிக் திரைப்படத்திற்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு லிக் படக்குழு கணிக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும், அதாவது பிரதீப் ரங்கநாதனை வச்சு இயக்கக்கூடிய தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், இனி இயக்க போகும் தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், போட்டி போட்டு பிரதீப் ரங்கநாதனை புக் பண்ற விஷயத்துல அமைதியா இறங்கியிருக்காங்களாம் தயாரிப்பாளர்கள். இதுல ஒரு புள்ளி விவரப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த மாதம் குறிப்பிடும்படியாக பெரிய படங்கள் எதுவுமே லைனப்ல இல்லாததுனால இந்த படத்துடைய வசூல் சாதனை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்கதா பார்க்கப்படுது. அதுலயும் குட் பேட் அக்லி சாதனையை முறியடிச்சு கூலி படத்தோட சாதனையும் முறியடிக்கும் பட்சத்துல இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறும் அப்படிங்கிறதுல தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களாம். பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலம் எல்லா இளைஞர்களையும் கட்டி போட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பா இதுல மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வருது. அவர் ரொம்ப செயற்கையா நடிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு ரியலிஸ்டிக் இல்ல அப்படின்னு ஒரு தரப்பு அவர் மீது வன்மத்தை கக்குறாங்க. மறுபக்கம் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னும், இனி வரும் காலகட்டத்துல 2K கிட்ஸுக்கு ஏற்றார் போன்ற படங்கள்ல தான் ஒரு நடிப்பாருன்னும் இன்னொரு பக்கம் ஜென்சி ரசிகர்களால கொண்டாடப்பட்டு இருக்கு. எது எப்படியோங்க, ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒட்டு மொத்தத்துல லாபம் நஷ்டம் அப்படின்ற 2 விஷயத்தை நம்பிதான் களம் காணுது. ஓடிடி தளங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே பரிச்சயமா, ரொம்பவே ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துல நாம எல்லாரும் பயணிக்கிறோம். இந்த காலகட்டத்துல சினிமாவை தியேட்டர்ல கொண்டாடக்கூடியதும் சினிமா தியேட்டர்ல வெற்றி பெறதும் ஒரு வரலாறா தான் பார்க்கப்படுது.
அந்த வகையில பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு நான் கொடுத்திருந்த இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.